ஹை கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன்ஏஐயோட இந்த கோடெக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோடெக்ஸ் வந்து வைப் கோட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கோடெக்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்கலான்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கோடெக்ஸை உங்களோட சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து எப்படி ப்ராப்பராக கான்ஃபிகரேஷன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்குறது தான் இன்றைக்கான வீடியோவாக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோடெக்ஸோட ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்ஸ்டாலர் EXEன்னு ஒன்று டவுன்லோட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு EXE இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்தே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் அதில் கண்டினியூ வித் ChatGPT அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ப்ரௌசரில் வந்து லாகின்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கண்டினியூ வித் கூகுள் இல்லைனா உங்களோட ChatGPT அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு கண்டினியூ அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடெக்ஸோட நீங்கள் இந்த கோடெக்ஸை என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ அதில் நம்ம சும்மா ஏதாவது இது பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து இன்ஜினியரிங், டிசைனிங், தென் இந்த ப்ராடக்ட்டு அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற எதுவுமே எனக்கு பெருசாக தேவையில்லை. ஸோ அதனால் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ChatGPT மாதிரியே ஒரு UI இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். பட் இந்த இடத்துல வந்து செட்டப் ஏஜென்ட் சாண்ட்பாக்ஸ் 2 கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கொடுத்து செட்டப் கொடுத்துக்கோங்க. அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஏஜென்ட் சாண்ட்பாக்ஸை வந்து ரெடி பண்ணிக்கும். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து இந்த கோடெக்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர் கொடுத்து நான் ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நியூ ஃபோல்டர்னு அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்டை வந்து டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் அ லேண்டிங் பேஜ் யூஸிங் பூட்ஸ்ட்ராப் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீஸ்க்காக ஒரு லேண்டிங் பேஜை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு க்ரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ChatGPTக்கு ஒரு சிம்பிளான ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறோம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராம்ப்டை நீங்கள் நல்லா ப்ரீஃபாக ஒரு ஏஐக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது இன்னும் நல்லாவே வரும். ஸோ நான் ஜஸ்ட்டு அந்த ப்ராம்ப்டை டைப் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே ஃபைல், அதாவது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைல் க்ரியேட் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு index.htmlனு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி தென் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையுமே அது வந்து ஜென்ரேட் பண்ணி அசட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளோட ப்ராஜெக்டை வந்து கோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கான HTML கோடை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஜஸ்ட்டு நான் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு 2 ஃபோல்டர் இருக்குது. ஒன்று வந்து அசட்டு, அதுக்குள்ளே ஒரு இமேஜ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஏ வந்து நம்மளுக்கான ஒரு சூப்பரான ஒரு பூட்ஸ்ட்ராப் வெப் பேஜை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, ஒரு லேண்டிங் பேஜை. ஓகே, ஸோ இது வந்து பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது கைஸ்.
இப்போ வந்து இந்த கோடெக்ஸ் அப்ளிகேஷனை நம்ம வந்து கமாண்ட் லைன், அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ கமாண்டு ப்ராம்ப்ட் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸ் சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி CLI-யாக தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நான் இங்கே போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி கோடெக்ஸ்ன்னு போடுறேன். எனக்கு வந்து இந்த கமாண்ட் இல்லை, இந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து கமாண்ட் லைன், அதாவது கோடெக்ஸ் CLI-யை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு என்ன தேவைன்னா நோடு தேவை. ஸோ நோடு -v அப்படின்னு போடுறேன், Node.js வந்து இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி Node.js அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் இன்ஸ்டாலர் MSI அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இப்போ நான் அதை டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் பண்ணுமா கேட்டுச்சு, எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு, அப்புறம் அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஸோ சிம்பிளாக நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துருங்க. அப்புறம் ஃபைனலாக இன்ஸ்டால் வரும். ஸோ இன்ஸ்டாலுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா Node.js வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த Node.js இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கோடெக்ஸ் CLI-யை வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இந்த Node.js-ஐ டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நியூவாக வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நோட் ஸ்பேஸ் -v அப்படின்னு நான் போடுறேன். இப்போ Node.js-ஓட வேர்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா npm இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதனால் npm -vன்னு போடுறேன். npm-ஓட வேர்ஷனுமே நம்மளுக்கு இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு கோடெக்ஸ் CLI-யை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டை வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ npm இன்ஸ்டால், நான் போடுற இந்த கமாண்ட் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, -g அப்படின்னா குளோபல் அப்படின்ற ஃப்ளாகு. ஸோ அதனால் குளோபல் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் @openai/codex அப்படின்னு சொல்லி போடுங்க. போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த OpenAI-க்கான லைப்ரரிஸ், அதாவது நோட் லைப்ரரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம்குள்ளே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கோடெக்ஸோட CLI அப்ளிகேஷனை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கோடெக்ஸோட CLI அப்ளிகேஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT, அதாவது OpenAI-யோட API கீ வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் OpenAI-யோட API கீயை நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க ChatGPT, அதாவது platform.openai.com போயிட்டு. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ChatGPT-க்கு வரக்கூடாது. ஸோ நான் மாற்றி டைப் பண்ணிட்டேன், ஒரே செகண்ட். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ எங்கே போகணும் அப்படின்னா அதாவது platform.openai.com-க்கு போகணும். இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பில்லிங்கில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான API கீக்கான பில்லை நீங்கள் பே பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி API கீஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் கிரியேட் அ நியூ சீக்ரெட் கீ அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஒரு API கீயை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஆப்போட அதாவது இந்த API கீக்கான நேம் வைக்கிறேன், கோடெக்ஸ்ன்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ரியேட் சீக்ரெட் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து காப்பி பண்ணி அந்த API கீயை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து செட் பண்ணணும் கைஸ். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் OpenAI_API_key அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஸ் லெட்டரில் போட்டுக்கிறேன். தென் ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இப்போ இந்த API கீயை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அதை என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைடு வேல்யூ வாஸ் சேவ்டுன்னு வந்துடும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து API கீயை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் டைப் பண்ணும்போது எதுவும் வந்திருக்காது. இப்போ நான் டைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில்
எஸ் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த இடத்துல ப்ராம்ப்டை வந்து போடுவீங்க. இங்கே அதாவது உங்களோட மெயின் இதிலே ப்ராம்ப்டை போடுறீங்க, பரவாயில்லையான்னு கேட்கும். நீங்கள் எஸ் மட்டும் ஜஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஓப்பன்ஏஐயோட கோடெக்ஸோட சிஎல்ஐ அப்ளிகேஷனை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கைஸ். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி சிஎல்ஐ அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சிஎல்ஐ அப்ளிகேஷன் எப்படி வேலை செய்யும்னா, இப்போ நீங்கள் ஓப்பன் கிளாலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன ஃபைல் இருக்குது, ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஃபோல்டர் க்ரியேட் பண்ண அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும்ல, அதெல்லாம் நம்ம இதில் பண்ண முடியும் கைஸ். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய சிஸ்டமில் ஹோம் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு கமாண்டை நான் இங்கே டைப் பண்ணுறேன். அதாவது லிஸ்ட் ஆல் ஃபைல்ஸ் இன் மை ஹோம் டிஐஆர் மீன்ஸ் டைரக்டரி அப்படி கொடுக்குறேன். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஏ போயிட்டு என்னோடய ஹோம் டைரக்டரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் லிஸ்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னோடய ஹோம் டைரக்டரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஓகே கைஸ், இதுக்கு முன்னாடி சிஎல்ஐ பார்த்துருப்போம். இப்போ நம்ம விஎஸ் கோடோட எப்படி நம்மளோட கோடெக்ஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக உங்களோட விஎஸ் கோட் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த விஎஸ் கோட் அப்ளிகேஷனில் எக்ஸ்டென்ஷன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஐக்கான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் கோடெக்ஸ் ஓப்பன்ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ அதில் வெரிஃபைடு ஓப்பன்ஏஐ பேட்ச் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதை ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அதாவது இந்த கோடெக்ஸை விஎஸ் கோடில் ஆக்சஸ் பண்ணக்கூடியதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். லைப்ரரிஸ், பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப விஎஸ் கோடை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அது வந்து ஒரு சில ப்ராப்ளம் பண்ணுது நம்ம டேரெக்டாக பண்ணால். ஸோ அது எனக்கு அப்படி ஆச்சு. நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது தான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிடுச்சு பக்காவாக. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட்டு இந்த விஎஸ் கோடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி அந்த லேண்டிங் பேஜ் அப்கிரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு இங்கே ஓப்பன் ஏஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இதுவே எங்கேயுமே ஷோ ஆகலை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு திரும்ப நான் அந்த விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டாப் பாரில் ஓப்பன் ஏஐயோட ஐக்கான் இருக்கும். ஸோ அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாட் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம கோபைலட்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு செட்டப்காக கீழே வந்து கோடெக்ஸ் யுவர் ஐடி அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கோடெக்ஸ் சிஎல்ஐ அண்டு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் சும்மா சொல்லியிருப்பாங்க, இது இந்த மாதிரி வேலை செய்யும், இது இப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இது. ஜஸ்ட்டு அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கோடெக்ஸோட சாட் இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வைப் கோட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சாட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த லேண்டிங் பேஜ் நம்ம ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த லேண்டிங் பேஜை வந்து இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது விஎஸ் கோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு index.html அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்கப்புறம் அசட்டுன்ற ஒரு ஃபைல் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம ஆப் மூலயமா, அதாவது கோடெக்ஸ் ஆப் மூலயமா பண்ணோம், சாஃப்ட்வேர் மூலயமா பண்ணோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கோடெக்ஸ் இங்கே விஎஸ் கோட்லேருந்து நான் வந்து இந்த பேஜுக்கு, அதாவது இந்த லேண்டிங் பேஜுக்கு ஒரு அபோட்டஸ் பேஜை வந்து க்ரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஸோ க்ரியேட் அபோட் as page, அதுக்கப்புறம் யூஸிங் bootstrap,
அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்மளோட ப்ராஜெக்டை போய் அனலைஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதுவே பார்க்கும். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை போய் அது வியூ பண்ணுது. வியூ பண்ணிவிட்டு அபவுட் அஸ் பேஜை வந்து க்ரியேட் பண்ணும். ஆல்ரெடி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் வந்து அபவுட் அஸ்னு ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து கோடை நான் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது நம்மளுக்கு சம் இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு அதுவே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே அந்த ஃபைலை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபவுட் அஸ் பேஜை வந்து அது க்ரியேட் பண்ணிருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா ஸோ அதுக்குள்ளே கோடு எல்லாமே டைப் பண்ணி வச்சுருக்கு. நம்மளோட அந்த ப்ரீவியஸ் இண்டெக்ஸ்க்கு இருக்கிற அதே தீம், அதே இமேஜஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதில் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பெர்மிஷன் கேட்காம ஜஸ்ட் நீ பாட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஒன்றுத்துக்கும் பெர்மிஷன் கேட்குற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து லைவ் சர்வரில் இந்த அபவுட் அஸ் பேஜை ஓப்பன் பண்ணுறேன். அந்த சேம் தீம் பட் இது வந்து வேறு ஒரு பேஜ், அபவுட் அஸ் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே aboutus.htmlக்கு பதிலாக ஹோம் பேஜ், அதாவது இண்டெக்ஸ் பேஜுக்கு வந்து நான் நேவிகேட் ஆகிறேன். இது வந்து இண்டெக்ஸ் பேஜ் கைஸ், இது வந்து அபவுட் அஸ் பேஜ். ஓகேவா? ஸோ இப்போ 2 பேஜ் வந்து நம்ம வைப் கோட் பண்ணி தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த வெப் பேஜே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்காக சூப்பராகவும் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கோடெக்ஸை வந்து நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ கமாண்ட் லைனாகவும் ஆப்பாகவும் அதுக்கப்புறம் விஎஸ் கோட்லேயும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு கோடெக்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணாலே போதும். நீங்கள் ஜஸ்ட்டு விஎஸ் கோடோட கனெக்ட் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து வைப் கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.